கீழே இருக்குப்பா. ஏங்க கவரை வேற வச்சுக்கிட்டு அன்பார்ந்த நமது அமைச்சர் அண்ணன் கே. இதோ வருகிறார். இதோ நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மருத்துவம் உள்ளிட்ட உயர் கல்விக்கான தேசிய தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்ய அமைச்சர் அவர்கள் இருக்கிறார். நமது சின்னம் நீங்கள் எட்டப்படியை கட்டாமல் செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே. நேரு அவர்கள் இதோ வருகிறார். உதயசூரியன் சின்னத்தில் பெருவாரியான வாக்குகளை அளித்து மாபெரும் வெற்றியை தேடி
தாருங்கள் வாக்காளர் பெருமக்களை என கேட்டு இதுவும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார். அன்பிற்கினிய இளைஞர்கள் எல்லாம் இந்த பஞ்சப்பூர் கடந்த காலத்தில் எப்படி இருந்தது என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்கள் உடனடியாக எங்களுக்கு நவீன எரிவாயு தகன மேடை வேண்டும் என்று கேட்டீர்கள், அது கட்டப்பட்டது. கழிவறை வேண்டும் என்று கேட்டீர்கள், கட்டப்பட்டது. சாலைகள் எல்லாம் போடப்பட்டது. எல்லா வசதிகளும் செய்யப்பட்டது. நகரத்தில் இருப்பதை போல பஞ்சப்பூர் கிராமத்தை தலை கிராமமாக எடுத்து எல்லா வசதியும் செய்து கொடுக்கப்பட்டது. ஒன்னே ஒண்ணுதான் எங்களால் செய்ய முடியல, பட்டா கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியல? நம்ம திருச்சியில 15,000 பேருக்கு பட்டா கொடுத்துட்டோம். இந்த பஞ்சப்பூருக்கு மட்டும் மேய்ச்சல் புறம்போக்குன்னு இருக்கு. இது உச்ச நீதிமன்றத்தில் தடை இருக்கு. அந்த தடையை நீக்கினாதான் பட்டா கொடுக்க முடியும் அப்படின்னு அதிகாரிகள் கடுமையா எவ்வளவோ முயற்சி பண்ணோம். நம்ம பட்டா போல வேலை செஞ்சவங்க அந்த பட்டா கொடுக்கறதுக்கு என்ன நாங்க என்ன இடைஞ்சலா வந்துட போறோம்? அதனால அது முயற்சி மேய்ச்சல் புறம்போக்குன்னா அப்புறம் மாவட்ட நம்முடைய தலைவர் முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா ஒரு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி யார் யாரெல்லாம் 40 வருஷம் 50 வருஷம் குடியிருந்தாங்களோ அவங்களுக்கு 2 சென்ட் நகரத்தில் பட்டா இலவசமாக கொடுக்கலான்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணி தமிழ்நாடு முழுவதும் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட பட்டா கொடுக்கப்பட்டது. இந்த பஞ்சப்பூர் கிராமத்தில் இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னால் மேய்ச்சல் அதாவது ஓடை புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்கு, அப்ஜெக்ஷன் புறம்போக்கு பட்டா கொடுப்பதற்கு தகுதி இல்லாத இடம் என்று உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற காரணத்தால் தான் இந்த பட்டா எங்களால் கொடுக்க முடியாமல் போய்விட்டதை தவிர வேற ஒன்றும் இல்லை. இங்க பட்டா கொடுப்பதை விட எனக்கு என்ன செஞ்சாதானே நீங்க எங்களை மதிக்க போறீங்க, செய்யலன்னா எங்க மதிக்க போறீங்க? எனவே இப்போது நம்முடைய தம்பி கடந்த முறை தேர்தலில் சிறப்பாக பணியாற்றியவர் சொன்னார், நாங்கள்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம், நீங்க அந்த வேலையை செய்யுங்கன்னு சொன்னார். முயற்சி தான். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கில் இருப்பதை இதை மேய்ச்சல் புறம்போக்கு என்பதை மாற்றுவதை எப்படி மாற்ற முடியும்? நகரமாகிவிட்டது. இங்க ஆடு மாடுகள்லாம் குறை இல்லை. அதனால் இவரெல்லாம் நகரமாகிவிட்ட காரணத்தால் இவங்களுக்கு அந்த காரணத்தை தான் அமைச்சரவையிலே சொன்னோம். எல்லாமே எங்க மாடு எங்க வச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு மேய்ச்சல் புறம்போக்கு மாற்றி கொடுங்க. அது அரசாங்கம் சார்பாக அரசு ஆணை பெறப்பட வேண்டும். எனவே அப்படி பெறுகிற போது நீங்க 4 நாளும் இருந்தாலும் யார் இருந்தாலும் அந்த பட்டா உங்களுக்கு சேரும். அதுதானே தவிர எங்களுக்கு செய்யக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. செய்ய முடியல, உச்ச நீதிமன்ற தடை இருக்கிற காரணத்தால். அதானே வணக்கம். நிச்சயமா உங்களுக்கு அடிப்படை வசதிகள் என்னென்ன வேண்டுமோ அதை பூரா செய்து கொடுத்துருக்கிறோம். அதை நாங்கள் இல்லை, நீங்க இந்த சாலை செங்குறிச்சி போற சாலையாக இருந்தாலும், வீதியாக இருந்தாலும், மயான பூமியாக இருந்தாலும், இங்க இருக்கிற கழிவறை வசதியாக இருந்தாலும், விளக்காக இருந்தாலும், எதை வேண்டுமானாலும் உங்களுக்கு செய்து கொடுத்துருக்கிறோம். அதை தாண்டி பஞ்சப்பூர் என்பது ஒரு காலத்துல கிராமம் மாதிரி இருந்தது. இன்றைக்கு பக்கத்துல பேருந்து நிலையம் கட்டிய காரணத்தால் இங்க இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய வசதி, வேலை வாய்ப்பு. அப்படி எப்படி இன்னைக்கு பக்கத்துல ஐடி பார்க் வருது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை வரப்போகுது. இதை விட நாங்க என்ன செய்ய முடியும்? செஞ்சுட்டு இருக்கிறோம். வணக்கம். செஞ்சுட்டு ரைட்டு, வாங்க போ. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே.என். நேரு அவர்கள் அன்பார்ந்த பெரியோர் தாய்மார்களே, மதுரப்புக்கும் மரியாதைக்குரிய பெருமக்களே, இதோ நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே.என். நேரு அவர்கள் இதோ வருகிறார். உங்களில் ஒருவராக, உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் இட்ட பணியை தட்டாமல் செய்யக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே.என். நேரு அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்.
உங்களில் ஒருவராக வருகிறார். உங்கள் வீட்டு பிள்ளையாக இதோ நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்கள் தங்கள் இடத்திலே உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை தாருங்கள் வாக்காளர் பெருமக்களை என கேட்டு வருகை தந்திருக்கிறார். உங்களுடைய பொன்னான வாக்கினை கண்ணான சின்னமான இருப்பா போனா அப்படியே அவங்க லேடி தூரமா நீங்க பக்கத்துல வீடியோ வாக்காளர் பெருமக்களை இதோ நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்
பூனை வழங்க காத்திருக்கிற சின்னம்மா உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை தாருங்கள். மகளிர் உரிமைத்துறை இரண்டாயிரமாக சின்னம்மா உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை தாருங்கள். மாணவ மாணவிகளுக்கு 1500 ரூபாயை வழங்க காத்திருக்கிற சின்னம்மா உதயசூரியன் பூ போடும். அமைச்சர் முன்னால் நடந்து போறோம், கொஞ்சம் வேகமா பாப்பா. இது நமது அமைச்சர்